மேட்ரு அவ்வளோதான். மனம் நிரம்பி இருக்கும்போது புதியவைகள் அதில் சேர முடியாது. மனம் ஆடிட்டே இருக்கும்போது, பழமைகள் அதில் அடங்காமல் ஆடிட்டு இருக்கும்போது புதியவைகள் அதில் இருப்பு கொள்ளாது. ஆண்டவன் உங்களுக்கு வகுத்திருக்கிற பாதை ரொம்ப தனித்தன்மையான பாதை. உங்க உடல் நிறைவை விட உங்க உள்ளத்தின் நிறைவு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமானது. உள்ளம் நிறைவு அடைஞ்சாதான் உங்க வாழ்க்கை நிறைவு அடையும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு வாழ்வு உண்டாகவும் அந்த வாழ்வு முழுமையடையவும். வாழ்க்கை என்ன அடைஞ்சிடணும்? முழுமை அடைஞ்சிடணும், நிறைவுக்கு வந்துடணும். நீ என்கிற உன்னுடைய வாழ்வு முழுமைக்கு வர வேண்டும். அந்த முழுமை நோக்கி இறைவன் வழிநடத்தி செல்லும் போது நிறைய கட்டங்களை நீ தாண்டணும். இப்படி யோசிங்க, நான் கிறிஸ்தவனா இருந்தேன், நான் கிறிஸ்தவனா இருந்ததுனாலேயே என்னை நேசிச்சவங்க ஒரு 1000 பேர். நான் பாஸ்டா இருந்தேன், நான் பாஸ்டர் என்பதனாலேயே என் மேல பற்றா இருந்தவங்க பல 1000 பேர். இப்ப நான் கிறிஸ்தவனா இல்லைன்னும் போது அத்தனை பேரும், அந்த 1000 பேரும் எனக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் இப்ப பாஸ்டர் இல்லைன்னும் போது என் மேல பற்றா இருந்த அந்த பல 1000 பேரும் என்னை பைத்தியக்காரனை தான் பார்ப்பாங்க. இப்ப அவர்களுடைய பைத்தியத்தை அல்லது அவச்சொல்ல நான் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா, அவங்கள பிரியப்படுத்தணும்னு நினைச்சேன்னா, இழப்பு யாருக்கு? இழப்பு யாருக்கு? இவர்கள் யோவானோடு இருந்தார்களே, இப்போது இவரோடு இருக்கிறார்களே. ஆமா, என்ன அங்க இருந்த நானும் இப்ப இங்க இருக்க கூடாதா? அங்க பிறந்த நானும் அங்கே தான் இருக்கணுமா? அதை செஞ்சுட்டு இருந்த நானும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கணுமா? நான் நகர வேண்டாமா? நகர்ந்தா குற்றமா? 4 பேருக்கு பயந்து, 4 பேருக்கு அச்சப்பட்டு, ஏற்கனவே என் கூட இருந்தவங்களுக்காக என்னை இறைவன் வழிநடத்தி செல்லுகிற என் தேடலின் படியான என்னுடைய நகர்வுகளை நான் அலட்சியம் பண்ண முடியுமா? அப்படி அலட்சியம் பண்ணா இறுதி அவஸ்தை யாருக்கு? எனக்கா அந்த 1000 பேருக்கா? சொல்லுங்க, எனக்கா அந்த 1000 பேருக்கா? உனக்கு நான் வச்சுக்கோ, அந்த 1000 பேருக்கு நான் வச்சுக்கோ. எங்களுக்கு ஒரே அவஸ்தை இப்ப நீதான். நிகழ்காலத்தினுடைய மனிதர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பொதுவாகவே நம்முடைய மனம் ரொம்ப பயப்படுது. உறவுகள் நம்மை உதாசீனம் செய்து விடுவார்களே என்று எண்ணி உள்ளம் கலங்குகிறது. அதனால் உள்ளத்தில் உண்மை உறுதிப்பட நிலை கொள்வதற்கு இடம் தர முடியாமல் உள்ளம் தவிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஆரவார பேயெல்லாம் அடங்கட்டும். எதெல்லாம் ஆரவாரம் போடுதோ அதெல்லாம் அடக்கிடு. அமைதியில் இறைவன் குடிக்கொள்ளுகிறார். பழையவைகள் களையப்படும் போது, பழையவைகளை நீ கலந்து முன்னேறி வரும்போது புதியவைகளை அரவணைத்துக் கொள்ளுகிற சக்தி உடையவனாக நீ மாறுகிறாய். இறைவன் அனுதினமும் புதுமையை நோக்கி உன்னை கொண்டு செல்ல விருப்பமுடையவனாய் இருக்கிறான். ஒவ்வொரு காலையும் புதியதுதான், ஒவ்வொரு விடியலும் புதியதுதான், ஒவ்வொரு நாளும் புதியதுதான். உன் மனசுதான் பழச சேகரிச்சு வச்சுட்டு பழைய நினைப்புகள்ல சிக்கி பழமையில உழன்று கொண்டிருக்கிறது. ஆனா இறைவனுக்கு பழையது என்று ஒன்று இல்லை. அனைத்தும் புதிதே. புதுசாயிடு. எனக்கு நல்லா தெரியும், நான் கிறிஸ்தவனா இருந்த போது 1000 பேர் என்னை சூழ்ந்தார்கள், என்னை அரவணைத்தார்கள். நான் பாஸ்டரா இருக்கும் போது பல 1000 பேர் என் மீது பற்றாளரா இருந்தார்கள். இப்பொழுதும் வேறு தரப்பட்ட வேறு 1000 பேர் என்னை சூழ்வார்கள், அரவணைப்பார்கள். எனக்கு எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவர்கள்
இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆதரவற்று போயிடும் நினைக்கிறீங்களா? அரவணைப்பு அற்று போயிடும் நினைக்கிறீங்களா? உதாசீனம் செய்யப்படுவோம் நினைக்கிறீங்களா? நீங்கள் பற்ற வேண்டியது உண்மையை. உண்மையை பற்றுகிறவனை இந்த உலகத்தில் உள்ளோர்களில் எவர் பற்ற வேண்டும் என்பதை இறைவனே முடிவு செய்து வைத்திருக்கிறான். சரிதானே? அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். எல்லா காலத்துக்கும் ஒரே கூட்டம் பற்றி இருந்தா நீங்க நாசமாயிடுவீங்க. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே கூட்டத்தில் பற்றி இருந்தா நீங்க என்ன ஆவீங்க? காலம், நகர்வு, தேடுதல், தீவிரம், உன் பயணம் ஞானத்தை நோக்கிய, உண்மையை நோக்கிய, இறைவனை நோக்கிய உன்னுடைய பயணம் வேறுபட்ட காலங்களில், வேறுபட்ட நபர்கள், வேறுபட்ட சூழ்நிலைகள், வேறுபட்ட சந்தர்ப்பங்களை உன்னை சந்திக்க செய்யக்கூடியது. அதனால்தான் இறைவன் உலகத்தை இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கிறான். இறைவன் உலகத்தை மட்டும் பெருசா செய்யலையே, நீங்கிற உன் மனம், உன் உள்ளத்தை எப்படிதான் செஞ்சிருக்கிறான்? பெருசா தானே செஞ்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயும் சுருங்கி சின்ன வட்டத்துல, ஒரே ஒரு மதத்துல, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துல, ஒரு குறிப்பிட்ட உறவுல அடைஞ்சு நின்னுடாத. தாண்டி போ, முன்னேறி போ, நகர்ந்து போ. உலகம் உலகம் அழகு கலைஞனின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம், காதலே ஓடிவா. கேட்டதுல எவ்வளவு அழகிய உலகம், எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை விதமான மனிதர்கள். இத்தனை கோடி பேரை நீ திருப்தி ஆக்கிடுவியோ? இத்தனை பேருக்கு நீ உண்மையா இருந்துட முடியுமோ? இத்தனை பேரையும் உனக்கு மேல நல்ல பேரை உனக்கு கொடுக்கறவங்களா நீ காப்பாத்திக்க முடியுமோ? முடியாது. உன்னுடைய வேலை உனக்குள் இருக்கிற உண்மையை பற்றி கொண்டு அதற்கு உண்மையா இருந்து அதை காப்பாற்றுவது. எந்தெந்த காலத்துல எந்தெந்த சூழ்நிலை யார் யாரை பற்ற வைக்கணும், யார் யாரை உன்னை விட்டு விலக்கணும் முடிவு செய்யறது இறைவன். உன் கவனத்தை எங்க வைக்காத, உன்னை சுற்றிலும் வைக்காத, உனக்குள்ளவை. உனக்கு சுற்றிலும் உள்ளதை உன்னை சுற்றிலும் உள்ள இறைவன் பார்த்துக் கொள்வான். உனக்குள் நீ அக்கறையாயிரு, உன் தேடலை நீ கவனி, உன் மனதை நிறைவடைய பார், உன்னை நீ வாழ வைப்பதற்கு முயற்சி செய். நாடிக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு. இறை தேடலுக்கு இடைஞ்சலா உன் வாழ்க்கையில உறவுகளோ, உடைமைகளோ, உத்தியோகமோ எது வந்தாலும் கொஞ்சம் நிதானி, கேள்வி கேள். ஏன் இது எனக்கு இடைஞ்சலா இருக்கிறது? நான் என்ன அறிய தவறி இருக்கிறேன்? நான் என்ன புரிய தவறி இருக்கிறேன்? என் வாழ்க்கை இறைவன் வகுத்த அந்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை உனக்கு நீயே கேட்டுக்கோ. ஏன்னா இறைவன் உன்னை வகுத்த விதம் எப்படின்னா, உன்னை நீ சந்தித்து உன்னை நீயாக இருக்க செய்திருக்கிற இறைமையை நீ சந்திக்கிற அந்த தேடல், அந்த வேலையில நீ சரியா இருந்தியானா உனக்கு பிழைப்புக்கு தேவையானது அனைத்தும் எளிமையா கிடைக்கும் விதத்துல உன்னை சுற்றிலும் வச்சிருக்கிறான். உனக்கு வேலை எது? உதாரணமா இப்படி யோசிங்க. ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, 100 பேர் அந்த கம்பெனியில தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க. ஒரு நாள் காலையில வேலைக்கு நீங்க போறீங்க, மாலை வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை, என்ன கடமை, என்ன? நீங்க ஆப்ரேட்டரு இல்ல ஸ்டிச்சரு ஏதோ ஒண்ணு நீங்க அங்க. அப்ப உங்க கவனம் எதுல? உங்க வேலையை செய்யறதில்ல. இல்ல 100 பேருக்கு இந்த மாதம் எப்படி சம்பளம் கொடுப்பேன், 100 பேருக்கு இந்த மாதம் எப்படி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது யார் வேலை? ஓனர் வேலை இல்ல. அது யார் வேலை சாமி? ஓனர் வேலை இல்ல. அது நீங்க யோசிக்கிறதுனால நீங்க ஓனர் ஆயிடுவீங்களா? இல்ல நீங்க யோசிக்கிறதுனால நீங்க தான் சம்பளம் கொடுக்க போறீங்களோ? அந்த யோசனை உங்களுக்கு தேவைதானா? சரி, அப்படி யோசிச்சீங்கன்னா அந்த யோசனை
உங்க கடமையில கண்ணும் கருத்துமா இராதபடி உங்களை தவிர்த்தும் போடும். உலகத்துக்கு ஒரே ஒரு ஓனர் தான், எல்லாருக்கும் படியளிக்கிறவன். அந்தந்த காலத்துல நேர்த்தியா அதனதின் தேவைகளை சரியா சிறப்பா வழங்குகிறவன். அவன் வேலையில என்னைக்கு அவன் தவற மாட்டான். உன் கடமையில நீ தவறாத. உன் கடமை என்ன? கடவுளுக்கு நன்றியா இருப்பது, கடவுளை தேடுவது, கடவுளை அடைவது, கடவுளை புரிவது, கடவுளை உணர்வது. அதுக்கு தான் நீ மனுஷனாவே பிறந்திருக்கிற. வேற எதுவும் உன்னை பற்றிய இறைவனுடைய நோக்கம் இல்லை. அந்த கர்மத்தை தவிர வேற எந்த கர்மத்திலையும் தலையிடாத. எல்லாம் விட்டு போயிடும், எல்லாம் மாறி போயிடும், எல்லாம் தீர்ந்து போயிடும், எல்லாம் போர் அடிச்சு போயிடும், எல்லாம் செலவழிஞ்சு போயிடும், எல்லாமே தேஞ்சு போயிடும். ஆனா உனக்குள்ளே நீ அடைகிற உண்மை, உணர்வு, புரிதல், ஞானம், அறிவு, அனுபவம், இறைமை நித்திய நித்தியமா நீங்காம உனக்குள்ள நிலைக்கும். அதுக்காக நீ யாரையும் விடு, நகர்ந்து போ, நகர்ந்து போ. உன் தேடுதல், உன் தேடுதல் உன் தேவையை ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏசு அவங்கள பார்த்து கேட்டாரா, என்ன தேடுகிறீர்கள்? என்ன கேள்வி அங்க? என்ன தேடுகிறீர்கள்? இந்த கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களா. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன தேடிட்டு இருக்கிறேன்? டெய்லி எழுந்துக்கிறோம், தூங்கி எழுந்துக்கிறோம். சரி, தூங்கி எழுந்துதான் ஆகணும். மனுஷனை தூங்கணும், தூங்கி என்ன பண்ணணும்? எழுந்துக்கணும். இப்போ கூட நான் பேசும்போது நீங்க தூங்கலாம். நீங்க தூங்க பிரதர், ஜாலியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கலாம். ஏன்னா மனுஷனா தூங்கணும். தூங்கினா எழுந்துக்கணும். எழுந்தா பல் தேய்க்கணும், கக்கா போகணும், மூத்திரம் போகணும், அதை கழுவணும். போயிட்டா மட்டும் போதுமா? கழுவணும் இல்லை? சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ஆத்தா கழுவா, அப்பம் கழுவா அப்படின்னு இன்னும் பரவாயில்ல. வாழ்க்கையிலே நான் 2 பிள்ளைங்களை சந்திச்சேன். ஒன்று நாகராஜ் பையன் ஆல்வின். முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அவன் பிறந்து கொஞ்ச நாள்ல அவன் வளர்ந்துட்டான், கொஞ்சம் வளர்ந்துருக்கிறான், போயிருக்கிறான். கக்கா பண்ணி நிற்கிறான். அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, வாடா கழுவுன்னு. இல்லை, பொன்ராய் மாமா தான் எனக்கு கழுவுன்னு நிற்கிறான். அப்புறம் இங்கே ஒரு நாள் குட்டியை நான் அவங்க பையனை சிமியனை கூப்பிட்டு வந்தேன். சின்ன பையனா இருக்கும்போது அவன் இல்லை நான் பொன்ராஜ் அப்பாட்டு தான் கழுவிக்கன்னு அவன் நிற்கிறான். இந்த 2 பிள்ளைங்க தான் கட்டாயம் என்கிட்ட தான் கழுவுன்னு நினைச்சுங்க. என் பிள்ளைங்க கூட என்கிட்ட கழுவுனது கிடையாது இது வரைக்கும். பிளான்ல இருக்கு. அந்த 2 பேருக்கும் நான் கழுவி உண்ணு பிளான்ல இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் சாப்பிடணும், தலை சீவணும், குளிக்கணும். குளிக்கிறோமோ இல்லையோ சாப்பிடணும். இல்லை, குளிக்கிறது எல்லாருக்கும் சாத்தியமா? நான் தினமும் குளிக்கிறது அவ்வளோ நல்லவங்களா நீங்களா? பரவாயில்ல, தினமும் குளிக்கிறேன்னா பரவாயில்ல, சந்தோஷம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? தினமும் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் கடமை நினைக்கிறீங்களா? இதை கடந்து வேற இருக்கு. இதை கடந்து வேற இருக்கு. என்னது? இறைமை. இறைவனை நாடுதல், இறைவனை தேடுதல், இறைவனை உணருதல். அந்த உணர்வு தான் உங்க உள்ளத்தை திருப்தியாக்கும், உங்க உள்ளத்தை நிறைவாக்கும். சோதனை, வேதனை, துக்கம், துன்பம், அவச்சொல்லு, பழி சொல்லு, அவன் மதிக்கல, இவன் மதிக்கல, அவங்க புறம் பேசுறாங்க, இவங்க புறம் பேசுறாங்க, அவங்க தப்பா பேசுறாங்க, இவங்க தப்பா பேசுறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க துரோகம் பண்றாங்க. ஏகப்பட்டது இருக்கு உனக்கு உலகத்துல. வெளியே அப்படி மூஞ்சி காமிச்சா போதும், அத்தனையும் காத்துனுக்கு ரெடியா. பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குன்ற மாதிரி வெறும் பாவம் மட்டுமா பத்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாவமாவது பரவாயில்ல, வெறும் வாசப்படியில பத்திருக்குது. இதெல்லாம் வாசப்படியை தாண்டி கூட உள்ள வந்துடுது. நீங்க வீட்டை விட்டே வெளியே போகாம இருந்தா கூட இதெல்லாம் என்ன பண்ணுது உங்களை? இதெல்லாம் தாண்டி தேடி உள்ளவே வந்து உட்காந்துக்குது. அப்படி ரெடியா இருக்குது. இவைகளுக்கு மத்தியில நீ இன்பமா இருக்கணும், லயித்து இருக்கணும், உண்மையை கொண்டாடணும், உறுதிப்படணும், உன் இலக்கை நீ அடையணும். இறைவன் வகுத்த அந்த வழிப்படி நடந்து உன் பயணத்தை, உன் வாழ்க்கையை நீ முழுமைப்படுத்தணும்னா உன்னுடைய கடமை இறைமையின் தேடுதலில் மட்டும்
மட்டும் நிறைவா இருக்கட்டும். அது உன்னை வேற மாதிரி ஆக்கிடும். உண்மையை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையை உடையவரை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையை உடையதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ யோசிச்சு பாரு. உண்மையாகவே தினந்தோறும் என்னுடைய உண்மையான தேடல் எதன் மீது இருக்கிறது? என் மனம் யாரை தேடுகிறது? என் மனம் எதை தேடுகிறது? ஒரு நாளைக்கு கூட உங்களை பார்க்கலனா என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு எதை பார்த்து நீ சொல்ற? யாரை பார்த்து சொல்ற? ஒரு நாளும் பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு எது உனக்கு இருக்கு? அது உண்மையாவே இறைவனா? இறைமையா? நன்றி உணர்வா? உண்மையா இருக்கா? உண்மையோடான சந்திப்பா இருக்கா? இன்னைக்கு நாளே முழுமை அடையல, ஏன் அந்த உண்மையோடு நான் உறவாடவே இல்லை. ஏற்படுதா? ஏற்படணும். ஏற்படணும். பட்டாதான் வாழ்க்கை. படலனா என் வாழ்க்கை முழுமை அடைகிறது இல்லை. அது ஒண்ணுதான் இறைவன் உனக்கு வேலையை வச்சிருக்கான். மற்ற எல்லா வேலையும் அவன் தான் செய்யறான். நான் என்ன நினைச்சிருக்கிறோம்? நானே வேலை செய்யறேன், நானே கஷ்டப்படுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் செய்யலன்றத நீங்க புரிஞ்சா உணர்ந்தாதான் நீங்க உண்மை கிட்ட கொஞ்சமாவது நெருக்கமா வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நானே தான் செய்யறேன்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க இன்னும் சந்திக்க வேண்டிய அளவுக்கு உண்மை என்ன பண்ணல, சந்திக்கல. செய்யறது மட்டும் இல்ல, சிந்திக்கிறதும் நான் இல்லைன்னு ஆயிட்டீங்கன்னா இன்னும் உண்மை கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சிந்தனையே இல்லாம போனீங்கன்னா இன்னும் பூர்ணமாயிட்டீங்கன்னு அர்த்தம். செயலில் நானற்று போதல், சிந்தனையில் நானற்று போதல், சிந்தனையே அற்று போதல். இதுதான் இறைவனை நீங்க அடையறதுக்கான படி. முதல்ல செய்யற எந்த செயலையும் நான் செய்யறேன் அப்படின்ற திமிரு இல்லாம, நினைப்பு இல்லாம, அவன் செய்ய வைக்கிறான், அவன் தான் செய்யறான் அப்படின்னு ஆயிடணும் முதல்ல. அடுத்து சிந்தனையில நான் சிந்திக்கிறேன், அவன் சிந்திக்க வச்சிருக்கிறான், அவன் தான் சிந்திக்கிறான் ஆயிடணும். அவன் தான் சிந்திக்கிறான் ஆயிட்டு பிறகு அப்புறம் நான் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது? சிந்தனையே இல்லாம போயிட்டு போகுது. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேல நான் பேசுறேன், சரிதானே? 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறேன். எவ்வளவு சிந்திக்கணும்? எவ்வளவு சிந்திக்கணும்? 1 மணி நேரத்துக்கு பேசணும்னா எவ்வளவு சிந்திக்கணும்? ஒரு மணி நேரத்துக்கு பேசணும்னா எவ்வளவு சிந்திக்கணும்? ஏதாவது சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்கு பேசணும்னா எவ்வளவு சிந்திக்கணும்னு கேட்கிறேன். என்னப்பா 1 மணி நேரத்துக்கு பேசணும்னா எவ்வளவு சிந்திக்கணும் சார்? அவர் 5 மணி நேரம் சிந்திக்கணும். 5 மணி நேரம் சிந்திச்சாதான் 1 மணி நேரம் பேச முடியும். இல்ல அட்லீஸ்ட் 2 மணி நேரம் சிந்திச்சாதான் 1 மணி நேரம் பேச முடியும். எதுவுமே சிந்திக்கலனா 24 மணி நேரம் பேச முடியும். எதுவுமே சிந்திக்கலனா 24 மணி நேரம் பண்ண முடியும், பேச முடியும். தானே? நீங்க என்ன வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது,
ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. என்னுடைய கடமை தேடல் மட்டும்தான். ஒரே நோக்கம், என் சுயம் இன்னது என்பதை நான் உணர்ந்தே ஆக வேண்டும். நானுன்னு ஒன்ன இந்த பூமியில இப்படி இருக்க செஞ்ச அவன் யாரு, அவன் எப்படி இருப்பான், அல்லது அது எப்படி இருக்கும், அதை சந்திக்கணும். இதுக்காக எந்த நகர்வையும் நான் தாண்டி போக தயார். எந்த அவச்சொல் பழி சொல்லையும் தாங்கிக்க நான் தயார். யாரை விடவும் தயார், யாரை தொடவும் தயார். எந்த மதத்தை கழிக்கவும் தயார், வேற எந்த ஒரு புதுச ஏற்கவும் தயார். அப்படின்ற ஒரு துணிவுபட்ட நிலைக்கு நீ வரணும். அப்படி வரந்தால் ஒழிய உன்னால உண்மையை சந்திக்க முடியாது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அவங்களுக்காக கொஞ்சம், இவங்களுக்காக கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், எங்கேயாவது ஒட்டின்னு உரசின்னு அப்படியே வழிபோக்கில் ஏதாவது உண்மை நாமளும் அறிஞ்சிடலாம் நினைச்சேன்னா சாரி, கிடைக்காது. இறைவன் அப்படி வழிகள்லாம் வைக்கல. நீ வா, நீ வா. உன் தேடல் என்னன்றது, உன் தேடல் எப்படிப்பட்டது என்பது உனக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும். உன் தேடலினுடைய தன்மை, உன் தேடலுடைய தரம், உன் தேடலுடைய குணம், உன் தேடலுடைய மனம், உன் தேடலுடைய இயல்பு, உன் தேடலை அவன் அறிந்திருக்கிறான். அதனால தேடலை மட்டும் நீ எப்பவுமே புதுமையா வச்சுக்கோ, ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ. அதை விட்டுறாத, யாருக்காகவும் விட்டுறாத, எதற்காகவும் விட்டுறாத. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், வருவோர் வரட்டும், போவோர் போவட்டும். ஆனால் நீ உன்னுடைய இறை தேடலை யாருக்காகவும் விடாத. பணம், பொருள், அந்தஸ்து, மரியாதை, கனம், கனவீனம், எதற்காக உன்னுடைய இறை தேடலை விடாத. நான் உண்மையை சந்திக்கிறேனா இல்லையா, நான் உண்மையை அனுபவிக்கிறேனா இல்லையா, நான் உண்மையை உணரனா இல்லையா, என்னுடைய மனம் என்னுடைய வாழ்வு முழுமை நோக்கி நகர்கிறதா இல்லையா, அதுல அக்கறையா கவனமாயிரு. 1000 பேர் வழிபோக்கர்கள், எல்லாமே வழிபோக்கர்கள். உன் புருஷன் ஒரு வழிபோக்க, உன் பொண்டாட்டி ஒரு வழிபோக்கு, உன் பிள்ளைங்க வழிபோக்கர்கள், உன்னை பெத்தவங்க வழிபோக்கர்கள். யார் உங்க கூட வந்தாங்க நினைச்சுக்கிற, யார் உங்க கூட சாகிற வரைக்கும் இருப்பாங்க நினைச்சிருக்கிற, யாருக்காக இறை தேடலை நீ மறுக்கிற? அனைவரும் வழிபோக்கர்களே. அவங்க ஸ்டாப் வரும்போது இறங்கிடுவாங்க, அவங்க ஏற வேண்டிய இடத்துல ஏறிடுவாங்க. நீ மட்டும்தான் நிப்ப. வருவாங்களா? நீங்க எங்க இறங்குறீங்களோ அங்க வரைக்கும் வரங்கோ. ஏங்கோ நீங்க தொட்டு தாலி கட்டினீங்க, நீங்க கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்தீங்கோ, அழகே, அன்பே, கண்ணே, மணியே, காதலேன்னு உருகி உருகி பேசுனீங்கோ. ஆனால் நீங்க எங்க இறங்குறீங்களோ அது வரைக்கும் நான் வருவாங்கோ. வருவாங்களா? உறவுகளின் உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. மதிக்காதீங்க, அன்பு செலுத்தாதீங்க, பாசம் வைக்காதீங்கன்னு சொல்லல நானு. ஆனா அவைகள் எதுவும் உன்னுடைய இறை தேடலுக்கு குறுக்கானது, இடைஞ்சலானது அல்ல. அவைகள் காரணமாகவும் அவசியம் இல்லை. உன்னை முழுமைப்படுத்துவது உன் கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்திக்கிறது உன் கையில தான் இருக்குது. அதுக்கு நீ தான் உத்தரவாதி. ஆண்டவரே, நீ துணையா கொடுத்த அந்த பெண் அவள் தான் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? கொடுத்தது யாருனாலும் சாப்பிட்டது உன் வாங்கி தரடா, அப்ப உனக்கும் சாபதான்டா. என்ன பண்ணிருக்கனாங்க? அப்படியா, அவள் தான் கொடுத்தாளா, அவளுக்கு மட்டும்தான் சாபம் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா யாருக்கும் சேர்ந்துச்சு?
ரொம்ப அழகா கதை கட்டி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகா கதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா கதையில உண்மையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன உண்மை? யாரால நீ வரல, யாரால நீ போல, யாரால நீ தேடல, அந்த கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் ஒத்துக்கொண்டது நீ, ஏற்றுக்கொண்டது நீ, அந்த இடத்தில் நின்றது நீ. நீ என்பது நான் செஞ்சது, நீ என்பது நான் தந்தது, நீ என்பது நான் ஆக்கினது. நான் எதற்காக நீ என்பதை நான் ஆக்கினேனோ அதை அது அடையாத போது அதற்கானதை அது அடைந்தே தீரும். இப்போ ஒரே கேள்வி, ஆண்டவா, எங்க அப்பா என்ன ஆக்கல, எங்க அம்மா என்ன ஆக்கல, நானே என்ன ஆக்கிக்கல, நீ தான் என்ன ஆக்கியிருக்கிற. எதுக்காக நீ என்ன ஆக்கின? நீ எதுக்காக என்ன ஆக்கினையோ அதை நான் அடையணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை. அதுக்கு நேரம் என்னை வழிநடத்து. அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் அதை தாண்டி போற துணிவை, தைரியத்தை எனக்கு கொடு. சரிதானே? ஏன்னா இறைவன் உங்களுடைய தேடலை புரிஞ்சு உங்களுக்கு வழிகாட்டிகளை ஏற்படுத்தி எளிமையா உங்களுக்கு உண்மை கிடைக்கும் சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை அவனே தன்னால ஏற்படுத்தி வச்சிருக்கான். நான் ஏன் இங்க பேசணும்? நான் ஏன் உங்களுக்கு வாழ்வியல் வகுப்பு நடத்தணும்? ஏன் நடத்தணும்? ஏன் ஞான சபை நடத்தணும்? அது என்னமோ உனக்கு தான் தெரியும், நீ தான் நடத்துற, எங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தராவது எங்களுக்காக தான், எனக்காக தான் உன்னை அவன் பேச வைக்கிறான், எனக்காக தான் உன்னை அவன் நடத்த வைக்கிறான், எனக்காக தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறான். இல்லையே. இல்ல, உள்ளத்துல அப்படிதான் நினைச்ச, ஆனா சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இறைவனுடைய இயக்கம், இறைவனுடைய செயல்பாடு உனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்காக இறைவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான். உன் தேடலை நிறைவு செய்வதற்காக இறைவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான். அதுதான் வழிகாட்டி அவன் ஏற்படுத்துறான். வார்த்தைகளை உனக்கு நேரம் அனுப்புறான். உன்னை உண்மையை சந்திக்கும்படி தூண்டுகிறான். உண்மையை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உனக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். விட்டதுனால தானே நீங்களும் அங்க இருக்கிறீங்க. இந்த 2.5 மணி நேரம் எதையெல்லாம் விட்டீங்க? 2.5 மணி நேரம் கரெக்டா ஒரு சினிமா பார்த்துருக்கலாம். 2 மணி நேரம் வீட்டில் ஏதாவது வேலைங்களை செஞ்சிருக்கலாம். 2 மணி நேரம் மட்டும் இல்லையே, தூரத்திலிருந்து வரவங்களுக்கு போக்குவரத்தெல்லாம் சேர்த்தா அது ஒரு 1.5 மணி நேரம் சேர்த்தா 4 மணி நேரம் கணக்காகுதே. ஏதாவது உறவுகளோடு, மனுஷங்களோடு பேசியிருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கலாம், ஏன் படுத்தா ஹாயான்னு தூங்கியிருக்கலாம், இல்லை மொபைலில் நோண்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ், ஃபேஸ்புக் ஆகும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். முடியும் தானே? விட்டதுனால தான் இங்க. இறைவனை அடைவதற்கு, இன்பத்தில் திளைப்பதற்கு, உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு எதையும் விட தயாராகு. உண்மையாகவே அது எதுவும் விடுவதே இல்லை. அடைவது விடுவதே இல்லை. அது எல்லாமே என்னதான்? அடைவது தான். இங்க இலவசமாக தான் ஞானம் போதிக்கப்படுது. இறை அறிவு, இறை உணர்வு, இறை புரிதல் இங்க இலவசமாக தான் கொடுக்கப்படுது. நிம்மேல் கை மேலே காசு தாரான், நாம வாய் மேலே தோசை தாரான். அப்படி ஒண்ணு இங்க பழக போடலாம் இல்லை. இல்ல அப்படியே வச்சிருக்கோம். நிம்மேல் கை மேலே காசு தாரான், நான் மேல் வாய் மேலே தோசை தாரான் இல்லையே. வாழ்வியல் வகுப்புலயே கை மேல காசு, வாய் மேல தோசை இல்லை. ஞான சபையில் வைக்க போறோமா? என்னுள் இந்த செயலாக்கும், என்னுள் இந்த இயக்கம் எனக்கானது மட்டுமல்ல, அது உனக்கானது.
எது வரைக்கும் தெரியாது. உன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள நீ உறுதியாயிரு, தெளிவாயிரு, விழிப்பாயிரு, கவனமாயிரு, அக்கறையாயிரு. உண்மையை உள்வாங்கிக்கொள், உண்மையினால் உள்ளத்தை நிரப்பு, இறை புரிதலை கொண்டாடு. அழகான இறை போற்றி மல்லி பாடின பாட்டில் அத்தனை வார்த்தைகள், செழுமை நிறைந்த வார்த்தைகள், அர்த்த புஷ்டின்னு சொல்லுவாங்க, கருத்து செறிவு நிறைந்த வார்த்தைகள். கவிதைக்கா உதிர்த்த இறை போற்றில அப்படி வார்த்தைகள். அனுபவிச்சுக்கோ, அனுபவிச்சுக்கோ. ஞானிகள்னு இந்த பூமியில திரியிறவங்களுக்கெல்லாம் இது எட்டல, மேதாவிகள்னு திரியிறவங்களுக்கு இது எட்டல, விஞ்ஞானிகள்னு திரியிறவங்களுக்கு எட்டல, பணத்துல கொழுத்தவங்களுக்கு இது எட்டல, கிடைக்கல. இறை உணர்வும் கிடையாது, இறை புரிதலும் கிடையாது, இறை நாட்டமும் கிடையாது, இறை தேடலும் கிடையாது, இறை இன்பமும் கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் வேற ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு எல்லாத்தையும் துறந்து இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி இந்த உள்ளமானது வெளியேறும் போது பெருத்த ஏழைகளாய், பெருத்த ஏழைகளாய், ஒன்றுமற்றவர்களாய், உபயோகமற்றவர்களாய், வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடியாதவர்களாய் வெளியேறி போகிற கூட்டம் இந்த உலகத்தில் பெருங்கூட்டம். ஆனா உன்னை இந்த உடம்புல இருக்கும் போதே கடவுள் வளர்த்து நிற்கிறான், இந்த உடம்புல இருக்கும் போதே பணக்காரனாக்கி நிற்கிறான், இந்த உடம்புல இருக்கும் போதே உன்னை அறிவுல, புத்தியில, அனுபவத்துல, உண்மையில உன்னை வலுப்படுத்திட்டு இருக்கான். எந்த ஜென்மத்தில் பண்ண பாக்கியமோ புண்ணியமோ, இது எல்லாத்தையும் தாண்டி இறைவனுடைய கருணை, இரக்கம். நினைச்சு கொண்டாடு. இறைவா, என் மேல இவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறியே, என் மேல இவ்வளவு கருணையா இருக்கிறியே, எனக்கு இந்த உண்மைகளை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறியே, இத புரிகிற மனசை கொடுத்திருக்கிறியே, நன்றி இறைவா சொல்லிட்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன்னுடைய நகர்வை, உன்னுடைய தேடலை மட்டுப்படுத்திக் கொள்ளாதே, நிறுத்திக் கொள்ளாதே. இதோடு நான் நிறுத்துறேன், மற்றது அடுத்த வாரம் நகர்த்துவோம். ஏன்னா நான் இப்ப மட்டுப்படுத்தினாதான் பா எவ்வளவு மகிழ்ச்சி முகத்துல, அதுவும் ஜான் முகத்துல. கொஞ்சம் வேகமா ஒரு செகண்ட்ல. என்னது? மைக்கை கொடுங்க. கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. ஃபீட்பேக்கு ஒரு வரியில சொல்லுங்க. பதிவு போடுறவங்க சொல்ல வேணாம். கட்சியா போன வாரமே பதிவு போடுறேன்னா போடல. சாப்பிட்டு கொடு.